அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துக்கு பிறகு அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ லைலா ரஹிமஹுல்லா அவர்களை கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தரவா, ஒரு கிஃப்ட் தரவான்னு கேட்குறாங்க. ஆமா, கண்டிப்பா தாங்கன்னு சொல்லி அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ லைலா ரஹிமஹுல்லா அவங்களும் கேட்கும்போது உடனே கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றப்ப ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வரும்போது நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும்ன்றது எங்களுக்கு தெரியும், சலாம் சொல்லுகிற வழிமுறையை நீங்க எங்களுக்கு சொல்லி தந்துட்டீங்க. ஆனா உங்க மேல நாங்க எப்படி செலவாத்து சொல்றதுங்கிறது தான் எங்களுக்கு தெரியல, எப்படி நாங்கள் செலவாத்து சொல்லுவது என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ கருணை புரிந்ததை போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கும் கருணை புரிந்திடுவாயாக. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் வளத்தை கொடுத்ததை போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் வளத்தை கொடுத்துடுவாயாக. நீயே புகழுக்குரியவனும் நீயே கண்ணியமிக்கவனும் ஆவாய். இந்த பிரார்த்தனையை தான் அன்பளிப்பாக கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ லைலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த பிரார்த்தனையை மனனமிட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நாம் ஓதுகிற செலவாத்து தான் இந்த செலவாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த செலவாத்தை ஓதுவதினூடாக வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிற அதே நேரம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பிரார்த்தனையை ஓதுவதினூடாக நிறையவே அருள் வளத்தையும் நாளை மறுமையினுடைய வெற்றியையும் நாம் அடைந்து கொள்ள முயற்சிப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.